சிம்பொனிக்கு முன் சிவனை வணங்கிய இசை ஞானி. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற சிவ தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. முன்பெல்லாம் கார்த்திகை தீபம், பௌர்ணமி தினங்களில் மட்டுமே பக்தர்கள் கிரிவலம் சென்று ஈசனை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஆனால் தென்னாடுடைய சிவனை கிரிவலம் சென்று வணங்கி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. மேலும் விழா காலங்கள் மட்டுமல்லாது மற்ற நாட்களிலும் கூட ஏழை எளியவர் முதல் வாழ்வில் உச்சம் தொட்ட திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. இசையில் உச்சம் தொட்ட இளையராஜா ஈசனை வணங்கி வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் என்பது நாடறிந்த விஷயம் என்றிருந்தாலும், தனது சிம்பொனி இசையை லண்டனில் வெற்றிகரமாக அரங்கேற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள இசை ஞானி சிம்பொனிக்கு முன் சிவனை வணங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்றுள்ளார். இசை ஞானிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்த இசைஞானி தான் எவ்வளவோ உயரத்தை தொட்டாலும் ஆதி சிவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லை என தரையில் படுத்து வணங்கிய தருணம் மெய் சிலிர்க்க வைத்ததோடு மட்டுமல்லாது, சிவனை வணங்கி துவங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியே என நிரூபித்து காட்டியிருக்கிறார் இசை ஞானி.